பிரைஸ் தி லார்ட். பயப்படாதே, ஆபிரகாமைப் போல விசுவாசி. ஆபிரகாமை நோக்கி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இவ்விதமாக வாக்குத்தத்தத்தை பெற அவனிடம் இருந்தது விசுவாசம் மட்டுமல்ல, நற்கிரியையும் கூட. ஆம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சோதோம் ராஜாவை பார்த்து அவன் என்ன கூறினான்? நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்றான். அப்படியென்றால் இவன் பிறனுக்குள்ள எதையும் இச்சிக்கவில்லை என்றுதானே பொருள். அன்பு சகோதரிகளே, ஸ்திரீகளாகிய நாம் இந்த விஷயத்தில் பலவீனர்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் நமது ஆதித்தாய் ஏவாளிடம் இச்சிக்கிற குணம் இருந்ததே. நாமும் கூட அநேக நேரங்களில் நவநாகரிக உலகின் பொருட்களையோ அல்லது பிறருக்குள்ள ஏதோ சிலவற்றை இச்சித்து, இந்த பொருள் நமக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருங்கள் என்ற கட்டளையை மறக்கக்கூடாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி. இச்சையை தவிர்க்கும் போது நம் தேவன் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேங்க்யூ லார்ட்.